இனிமே இந்த மாதிரி நடக்காது. நான் வரேன் மேடம். இந்தாங்க. ஆதிசங்கரி, என் பொண்ணுங்க மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தா உன் பொண்ணு எங்க போனான்னு வெளியில போய் தேடி பாரு. என் வீட்டுக்குள்ள அவ வந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லல்ல. இதுக்கு மேல நீ இந்த வீட்ல நிக்கிறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன். அவுட். விட மாட்டேன் ஆதிசங்கரி. தியாவை கண்டுபிடிச்சு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் சித்திரவதை பண்ணி சாகடிக்காம விட மாட்டேன். நீயும் எங்க கிட்ட மோதி மோதி கடைசியில தோத்துதான் போற. எங்களை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. வேற வேலை இருந்தா போய் பாரு. என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. கூடிய சீக்கிரம் இந்த ரங்கநாதனோட கொடூரமான முகத்தை பார்க்க தான் போறேன். நான் இப்ப தோத்து போறேன்னு நினைச்சுக்காத. திரும்பி வருவேன். எதிர்பார்த்துக்கிட்டே இரு. நடந்தது நினைச்சு ஃபீல் பண்ணாதம்மா. அதான் எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. இந்த பிரச்சனை இதோட முடியலன்னு அந்த ரங்கநாதனால இன்னும் எவ்வளவு டார்ச்சரை நாம் அனுபவிக்க போறோம்னு தெரியல. அவன்கிட்ட எந்த சகவாசமும் வச்சுக்க வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் கால சுத்தின பாம்பா நம்மள சுத்தி சுத்தி வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல டார்ச்சர் பண்றான். என் நிம்மதியை கெடுக்கிறான். என்னதான் பண்றது, எப்படிதான் அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு ஒண்ணும் புரியல. அடுத்து என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு படபடப்பா இருக்கு. அக்கா, அவனுக்கு ஒரு முடிவு கட்டுவோம். அவனை நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. இப்ப பிரச்சனை அது இல்ல. வராத தியாவா வந்தான்னு சொல்லி ரங்கநாதன் இவ்ளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டான். நல்ல வேலை சிசிடிவிய பார்க்க போய் அந்த தியா இங்க வரலன்னு முடிவாயிடுச்சு. இல்லனா நிலைமை என்ன இருக்கும்க்கா? அண்ணி, நம்ம இதை இப்படியே விட வேண்டாம். கால சுத்தின பாம்பு கடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. இவங்களை அடிக்காத வரைக்கும் கண்டிப்பா இவங்களால நமக்கு ஆபத்து தான் அண்ணி. இங்க நடந்த பிரச்சனைய வச்சு கமிஷனர் கிட்ட போய் நம்ம கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் அண்ணி அந்த ரங்கநாதன் நம்ம பிரச்சனைக்கு வரவே மாட்டாரு. நீங்க உடனே கொஞ்சம் பண்ணிடுங்க அண்ணி. மம்மி சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னு ரிலாக்ஸ் ஆகாம இனிமே அந்த ரங்கநாதனால ப்ராப்ளம் வராம இருக்க நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம சட்டப்படி பண்ணியே ஆகணும். டாடி, அதுக்கான ஏற்பாடை நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு நம்மள இந்த பாடுபடுத்தின அந்த ரங்கநாதனை நம்ம சும்மா விடக்கூடாது. பதிலடி நம்ம கொடுத்தே ஆகணும். விஸ்வநாதா அக்கா, அதுக்குண்டான ஏற்பாட்டை பண்ணு. அவனை விடவே கூடாது. நாம யாருன்னு அவனுக்கு காட்டணும். நம்ம கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு அவனுக்கு புரிய வைக்கணும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த ரங்கநாதன் ஆணித்தரமா அடிச்சு சொன்னானே தியா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. குழப்பமே வேண்டாம் சார். தியா இந்த வீட்டுல தான் இருந்தா. செழியன் சார் ரூம்ல தான் நைட்டு தங்கி இருந்தா. அதுதான் உண்மை. நோ நோ நோ, இது சுத்த போய். என்ன காயத்ரி, நீயும் வந்து அந்த ரங்கநாத மாதிரி என் மேல பழிய போட்ட என்ன அர்த்தம்? யாரும் காயத்ரி சொல்றத நம்பாதீங்க. ஏன் காயத்ரி அப்படி சொல்றான்னு எனக்கு புரியல. ஏ காயத்ரி, என்னாச்சு உனக்கு? அதான் இல்லன்னு முடிவாயி எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. இப்ப வந்து நீ என்ன புது கதை சொல்லிட்டு இருக்க? நான் புது கதையெல்லாம் சொல்லல, நடந்த கதையை தான் சொல்றேன்.
சார், நான் உங்களை தப்பா எதுவும் சொல்லல. உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு எதிரா நடந்த சதியை தான் சொல்றேன். இதுல உங்க மேல ஒரு துளி அளவு கூட தப்பில்ல, அது எனக்கு தெரியும். அதை எல்லார்கிட்டயும் நான் இப்போ இந்த இடத்துல தெளிவா சொல்லிக்கிறேன். என்ன காயத்ரி, என்னென்னமோ சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. மேடம், இது திட்டம் போட்டு தியாவும் அவங்க அப்பா ரங்கநாதனும் செஞ்ச சதி. நேத்து ஆபீஸ் முடிஞ்சு நானும் சாரும் கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். சார் தலைவலியா இருக்கு, காஃபி சாப்பிட்டுட்டு போலான்னு சொன்னாரு. காஃபி குடிச்சு முடிச்சதும் சாருக்கு தூக்கம் அதிகமா வரதா சொன்னாரு. தியா அங்க வந்து பிரச்சனை பண்ணதையும் அதுக்கப்புறம் சாருக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னதையும் வச்சு பார்க்கும்போது தியா தான் ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருக்கா. தியாவோட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து நானும் சாரும் தான் காரை விட்டு இறங்கணும். சாரு லைட்டா தடுமாறினாரு. நானும் ரூம்ல விடுவான்னு கேட்டேன். இல்ல, நான் போய்க்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் அவுட் ஹவுஸ்க்கே கிளம்பி போனேன். நான் போனதுக்கு அப்புறமா காரை விட்டு இறங்கி வந்த தியா அரை மயக்கத்துல இருந்த செழியன் சார அவதான் கை தாங்களா சாரோட ரூமுக்கே கூட்டிட்டு போயிருக்கா. ஆமா, நீ சொல்ற கதையெல்லாம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இல்லையே, அத நாங்க எப்படி நம்புறது? அப்ப அதெல்லாம் எங்க போச்சு? அத முதல்ல சொல்லு. சொல்றேன். இன்னைக்கு காலையில செழியன் சாருக்கு காஃபி கொடுக்க அவரு ரூமுக்கு போனப்பதான்